ரொம்ப நாள் கழிச்சு அரசரும் மந்திரியும் இதே விவசாய நிலத்துக்கு உள்ள வந்தாங்களாம். அப்போ இந்த விவசாயி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தப்போ, விவசாயி மரத்துக்கு அடியில உட்காந்துக்கிட்டு பெரிய கட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாருங்களாம். உடனே அரசர் கிட்ட போய் கேட்டாருங்களாம், என்னப்பா ஆச்சு உனக்கு, இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கிறியே அப்படின்னு கேட்டாருங்களாம். அதுக்கு விவசாயி சொன்னாராம், நான் விவசாயம் செய்யற நேரத்துல என்ன முள்ளு குத்திருச்சு, அதனாலதான் நான் கைக்கு கட்டு போட்டுக்கிட்டேன், ஒரே வலிக்குது அப்படின்னு சொன்னாருங்களாம். அரசர் மந்திரி கிட்ட பேச ஆரம்பிச்சாருங்களாம். அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆச்சரியம், அன்னைக்கு நானு கத்தலினா நாகப்பாம்பு அவரை கொத்தி இருக்கும், அந்த பயம் கூட இல்லாம அதை அப்படி தூக்கி போட்டாரு. இன்னைக்கு ஒரு சின்ன முள்ளு குத்தி இருக்கு, அதை கையில கட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரே உழைக்காம அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு மந்திரி சொன்னாராம், அதெல்லாம் அப்படிதான் அரசே, அன்னைக்கு அவர் கையில ஒண்ணுமே கிடையாது, ஏழையா இருந்தாரு, அவர் உழைச்சாதான் சாப்பாடு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, நிறைய பொற்காசுகள் நகைகள்லாம் கொடுத்து அவரை பணக்காரரா ஆக்கிட்டீங்க. அவர்கிட்ட பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த முள்ளு குத்துனது கூட பெரிய வழியா தான் அவருக்கு தோணும், ஏன்னா அவர் உழைக்காமலேயே அவர் கையில பணம் இருக்குது. இவ்வளவுதான் அரசே வித்தியாசம்னு சொன்னாருங்களாம். குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம இன்னைக்கு ஏழையா இருக்கலாம், நாளைக்கு பணக்காரரா இருக்கலாம், பணம் வரும் போகும். ஆனா நம்ம கிட்ட எப்பவுமே தனித்துவமா இருக்கிறது நம்மளுடைய உழைப்பு தாங்க. அந்த உழைப்பை மட்டும் நம்ம எந்த நிலைமையிலும் விட்டுடவே கூடாது. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.